ஓம் தேவேந்திரயானீம் நமஸ்துப்யம் தேவேந்திர பிரியாத யாமனீம் விகாக பாக்கியம் ஆரோக்கியம் பிராட்சியாமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாஸ் வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி 13/8/2025 புதன்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி காலை 6:36 வரை, பிறகு பஞ்சமி. இன்றைய நாளில் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 10:52 வரை, பிறகு ரேவதி. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய நாள் சுவநாள், அவமகம், பஞ்சமி திதி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வாரசூலை வடகிழக்கு. பரிகாரம் பால். காலை மதியம் 12:24 வரை வாரசூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம். இன்று மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் சர்வ நிலையிலும் நன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தலைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையக்கூடும். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையும். சிக்கல்கள் தீர்வாகும். சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய. பரணை நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் நிறைவேறக்கூடிய நாள் முழுக்க சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரம் காலை நேரத்தில் சற்று பொறுமை தேவை, பிறகு நாள் முழுக்க நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய கைகூடி வரும். சில நேரம் சிறு சிறு தடைகள் சிக்கல்கள் இருக்கும். மற்ற நேரத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நாள் முழுக்கவும் மிகவும் சிறப்பு. காலை மட்டும் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பான தொடக்கமாக இருக்கும். பிறகு சற்று பொறுமை நிதானம் நாள் முழுக்க தேவை. மிருக சீரிஷ நட்சத்திரம் எழும்போது சில பிரச்சனைகள் வரும் காலை நேரத்தில். மற்றபடி நாள் முழுக்கவும் சிறப்பான நாளாக அமையப்படும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக அமையக்கூடும். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷம் 3, 4 பாதம் அனைத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிக்கல்கள் வராமல் இருக்க பொறுமையோடு இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் உடன் இருப்பவர்களால் சில மன உளைச்சல்கள் வரலாம், கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று கவனமும் பொறுமையும் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச 4ஆம் பாதம் சற்று பொறுமை நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி உண்டாகும். பூர நட்சத்திரம்
பிரச்சனைகள் தீர்வாகி மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும். சில சிக்கல்கள் இருக்கும், பொறுமையோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும். கிருத்திகை நட்சத்திரம் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயம் வரும். காலை நேரத்தில் சற்று தயக்கம் இருக்கும், பிறகு நாள் முழுக்க சிறப்பான நாளாக அமையக்கூடும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் நாள் முழுக்கவே பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் சிக்கல்களும் தீர்வாகக்கூடிய நாள், மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பொறுமை நிதானம் தேவை. அஸ்த நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயம் வரும், மனமகிழ்ச்சி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல்கள் வரும், சொந்த பந்தத்தால் சில சிக்கல்கள் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாக, மன மகிழ்ச்சி கூடும், சிக்கல்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். சில நேரத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நண்பர்களே, துளாராசியில் சித்திரை நட்சத்திரம் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் தேவை. உடன் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரும். திருவாதிரை நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாள். விசாக நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் எளிதாக நிறைவேறக்கூடிய நாள். பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். சில நேரத்தில் சில தயக்கம் இருக்கும், இருந்தாலும் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் வண்டி வாகனங்களில் பொறுமையோடு இருக்க வேண்டும், கவனமுடன் இருக்க வேண்டும். அனுச நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ரேவதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சிக்கல்கள் தீர்வாகி மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். பிரச்சனைகளை தலை தூக்கி வந்தது நமக்கு இன்ற நாள் அப்படியே சாதகமாக முடியும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகும், மனமகிழ்ச்சி கொடுக்கும். போராள நட்சத்திரம் சிறு தடங்கள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நாள் முழுக்கவே பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறக்கூடிய நாள், காரிய ஜெயமாகும், சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், பொறுமையோடு இருந்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் சில மன உளைச்சல்கள் வரலாம். மற்றபடி அந்த காரிய சில நேரம் நன்மையும் வந்து சேரும். திருவோண நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுக்கவே பொறுமை நிதானம் பக்குவம் தேவை. உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும், சில நேரத்தில் சில சிக்கல்கள் இருக்கும், இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்கலாம். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படும். உடன் இருப்பவர்களால் சொந்த பந்தத்தால் மன உளைச்சல்கள் ஏற்படும், கவனமுடன் இருக்க வேண்டும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுக்கவும் எச்சரிக்கை தேவை. சதய நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி, மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக அமையக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை, மனமகிழ்ச்சி, சிக்கல்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். அவர்கள் எடுத்த காரியத்தில் சிறு தடங்களும் சங்கட்டங்களும் இருந்து வந்தது, அது இன்றைய நாளில் தீர்வாகி மனமகிழ்ச்சி கொடுக்கும். மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் பயணத்தின் போது கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.